பொறுமை, பிடிவாதம், நம்பிக்கை இதுதான் உங்களுடைய வாழ்க்கையின் முக்கியமான குணங்களாக இருக்கும். ஆனால் அதே குணங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு சவாலாகவும் மாறக்கூடிய நேரங்கள் நிச்சயமாக இருக்கும். ஆனா நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க. ஆனா ஒரு சில நேரங்கள்ல உங்களுடைய அமைதியை சோதித்து பார்ப்பாங்க, பொறுமையை சோதித்து பார்ப்பாங்க. அதே போலதான் பிடிவாதத்தையும் நம்பிக்கையும் எந்த அளவுக்கு உங்களுக்கு அதிகமாக இருக்கிறது என்று அனைவரும் சோதித்து பார்ப்பாங்க. ஆனா ஒருபோதும் அதை நீங்க விட்டுவிடக்கூடாது. அதை நீங்க விட்டுட்டீங்க அப்படின்னா அது உங்களுடைய வாழ்க்கையில பெரிய சவாலாக மாறி பெரிய பெரிய பிரச்சனைகளை உங்க பக்கம் கொண்டு வந்து சேர்க்குங்க. எனவே முடிந்த அளவுக்கு நீங்க இது அனைத்தையுமே உங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் வைத்தால் மட்டுமே ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய வாழ்க்கையில பல அனுபவங்களை உருவாக்கி இருக்கும். ஆனா இது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தான் இந்த அனுபவங்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில தெரிய ஆரம்பிக்கும். இப்போது அதை நீங்க ஆழமாக பார்க்க ஆரம்பிப்பீங்க. ஆழமாக பார்த்தாலே போதும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன நடக்கு என்பதை உங்களால உணர வைக்க முடியும். உங்களுடைய பிடிவாதம் காரணமாக உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட உறவுகள் யார் யார் தெரியுமா? இந்த ரிஷபம் ராசிக்காரங்க ஒரு முறை முடிவு எடுத்துட்டீங்க அப்படின்னா அதை யாராலையும் மாற்ற முடியாது. அந்த அளவுக்கு ஒரு பிடிவாத குணம் உங்களுக்குள்ள இருக்கும். அது உங்களுடைய வாழ்க்கை துணையாக இருக்கட்டும், உடன் பிறந்தவர்கள், பெற்றோர்கள் என யார் நினைத்தாலும் அந்த ஒரு முடிவை யாராலையும் மாற்ற முடியாது. நீங்க ஒரு முடிவை எடுத்துட்டீங்க அப்படின்னு தெரிந்தாலே மற்றவங்க வந்து உங்கள்கிட்ட கெஞ்ச மாட்டாங்க, கதற மாட்டாங்க, அப்படியே விட்டு விலகி போயிடுவாங்க. ஏன் அப்படின்னா உன்னுடைய மனசை யாராலையும் மாற்ற முடியாது, நீ ஒரு பிடிவாத குணம் பிடித்தவன் அப்படின்னு உங்களை அப்படியே கூறிட்டு போயிடுவாங்க. இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். அப்படி உங்களுடைய பிடிவாதத்தால உங்களுடைய வாழ்க்கையில பாதிக்கப்பட்ட உறவுகள் யார் யார் தெரியுமா? குடும்பத்தில் ஒரு சிறிய விஷயத்தில் கூட நான் தான் சரி என்று நீங்க பிடிவாதம் பிடித்ததால் உங்களுடைய உறவுகளுக்குள் சின்ன சின்ன பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கும். பெரிய நபர்கள் கூட கூறுவாங்க. ஆனா பெரியவர்களும் பெற்றோர்களும் கூறுவதை கூட நீங்க கேட்காம நான் கூறுவதுதான் சரி என்று உங்களுடைய முடிவுகள் தான் சரி என்று நீங்க எல்லாரையும் எதிர்த்து நிற்பீங்க. அந்த பிடிவாத குணத்தினால் உங்களுடைய குடும்பமே உங்களை பார்த்து கோவப்படும். ஏன்னா பெரியவங்களா எல்லாரும் முன்னாடி எதிர்த்து பேசுறானே அப்படின்னு உங்களுடைய மரியாதையும் இந்த ஒரு நேரத்துல போக ஆரம்பிக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை நிச்சயமாக கூறுங்கள். இரண்டாவதா இருப்பது நண்பர் ஒருவர் நல்ல ஆலோசனை கொடுத்தாலும் அதை ஏற்காமல் நீங்க விட்டு விலகி வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா அந்த ஒரு நண்பர் ஏற்கனவே கூறிய ஆலோசனையால் ஏகப்பட்ட பிரச்சனைகள் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்டிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ஒரு ஆலோசனையை அவர் வந்து கொடுக்க போகிறார் என்று நினைத்து அவர் வந்து நல்ல ஒரு ஆலோசனை கொடுத்தால் கூட அவரை நீங்க நம்ப மாட்டீங்க. நம்பாம உடனே விட்டு விலகி வந்துருவீங்க. இந்த மாதிரி ஒரு செயலையும் நீங்க செய்ய ஆரம்பிப்பீங்க. காதலில் உங்களுடைய கருத்தை மாற்றாமல் இருந்ததால் புரிதல்ங்கிறது குறைந்து பிரிவுங்கிறது உங்களுக்குள்ள ஏற்பட்டிருக்கும். இதனால காதல் வாழ்க்கையில ஆண்களோ பெண்களோ யாராவது ஒருவர் நான் சொல்றபடிதான் நீ வந்து நடந்துக்கிடணும், நீ சொல்றபடி என்னால நடக்க முடியாது அப்படின்னு இந்த ரிஷபம் ராசி அன்பர்கள் காதல் வாழ்க்கையில கூறியிருப்பீங்க. இதனால உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட பிரச்சனைகள் தொடர்ந்து உங்களுக்குள்ள ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். நான் சொல்றது நீ வந்து எப்படி கேட்காம இருக்கலாம் அப்படின்னு ஒருவருக்கு ஒருவர் திருப்பி திருப்பி கேட்டு உங்களுடைய காதல் வாழ்க்கையை இரண்டாக கூட பிரிந்திருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததும் இருக்குங்க. வேலையிடத்தில் மாற்றங்களை ஏற்காமல் இருந்ததால் முன்னேற்றம்ங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில தடைப்பட்டிருக்கும். வேலை நீங்க ஒவ்வொரு இடத்திலிருந்து ஒவ்வொரு இடத்திற்கு மாறும் பொழுதுதான் உங்களுடைய வாழ்க்கையில வேலை விஷயத்துல வந்து ஒரு முன்னேற்றம் அப்படிங்கிறத அடைய முடியும். போதுமான ஒரு ஊதியத்தையும் உங்களால பெற முடியும். ஆனா நீங்க ஒரே இடத்துல அமர்ந்து கொண்டே இருந்தீங்க அப்படின்னா முன்னேற்றமும் கிடைக்காது, போதுமான அளவுக்கு ஊதியமும் கிடைக்காது. அதனை நீங்கள் நினைத்து இந்த ஒரு நேரத்தில் வருத்தப்படாம இருந்தாலும் பிற்காலத்தில் அதனை நினைத்து நீங்க வருத்தப்படுவீங்க. அதனை நினைத்து வருத்தப்பட்டு மிகவும் ஒரு சங்கட்டமான ஒரு சூழ்நிலைக்கு நிச்சயமாக ஆளாகுவீங்க. உங்களை உண்மையாக நேசித்தவங்களின் உணர்வுகளை நீங்கள் புரியாமல் உங்களுடைய நிலைப்பாட்டில் மட்டும் நின்றதால அந்த ஒரு உறவும் உங்களுக்குள்ள அந்த ஒரு உறவும் உங்களுடைய வாழ்க்கையில மங்கி இருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நீங்க நீங்க மெதுவான முடிவுகள் எடுப்பீங்க. அதனால வருத்தமான அனுபவங்கள் உங்களுடைய வாழ்க்கையில எப்படி தெரியுமா இருந்தது? ஒரு நல்ல வாய்ப்பு வந்த போதும் கூட அதிகமா நீங்க யோசிச்சிருப்பீங்க. அதனால அந்த ஒரு வாய்ப்பை கூட நீங்க இழந்திருப்பீங்க. அந்த ஒரு வாய்ப்பும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து இன்னும் உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட கஷ்டங்களை இன்னும் கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். ஒரு உறவை காப்பாற்ற வேண்டிய நேரத்தில் நீங்க தாமதமாக பதில் கொடுத்ததால அதுவும் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு முறிந்திருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னும் சின்ன சின்ன பிரச்சனைகளையும் சின்ன சின்ன ஏமாற்றங்களையும் அந்த ஒரு உறவு உங்களுடைய வாழ்க்கையில கொடுத்து கொண்டே இருக்கும். வாழ்க்கையில ஒரு முக்கிய முடிவை எடுத்ததில் தாமதமானது உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். அதற்கு பின்னர் நீங்க வருத்தமாக மாறியிருப்பீங்க. ஆனா ஆரம்பத்துல அது உங்களுக்கு நன்மையாக தெரிஞ்சிருக்கும். ஆனா அதனை நினைத்து நீங்க பிற்காலத்தில் வருந்தாத நாட்கள் இருக்காது. இந்த நாட்கள் வரைக்கும் நீங்க அந்த ஒரு முடிவை நம்ம ஏன் எடுக்காம போயிட்டோம் அப்படின்னு உங்களுக்குள்ள நீங்களே வருந்தி கொள்வீங்க. அந்த மாதிரியான சில முடிவுகளை நீங்க உங்களுடைய வாழ்க்கையில தேர்வு பண்ணியிருப்பீங்க. நம்பிக்கை வைத்தவர்களால உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட்ட ஏமாற்றங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? நீங்க முழு மனதுடன் நம்பிய ஒருத்தவங்க. நீங்க எல்லாரையுமே முழு மனத்தோடு நம்பக்கூடிய ஒரு நபராகத்தான் இருப்பீர்கள். ஆனால் அப்படி நீங்க நம்பிய ஒரு மனிதர்
உங்களுடைய நம்பிக்கையை பயன்படுத்தி விட்டார். ஆனால் அது உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாமல் இருந்திருக்கும். உங்களிடம் ஒரு தேவைக்காக அவர் உங்களை தேடி வந்திருப்பார். அவருடைய தேவை முடிந்ததும், ஏன்னா நீங்க ஒரு நபரிடம் நல்லா பழக ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா அவங்களுக்காக நீங்க என்னனாலும் பண்ணுவீங்க. அப்படி நீங்க பழகி அந்த ஒரு நபருக்கு ஒரு தேவையை நீங்க பூர்த்தி செஞ்சு கொடுத்துருப்பீங்க. அது என்னன்னு நீங்க யோசித்து பார்த்தா உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அப்படி உங்களுடைய தேவைகள் முடிந்ததும் அந்த ஒரு நபர் உங்களுடைய வாழ்க்கையை விட்டு போயிருப்பார். அவர் ஏன் வந்தாரு, ஏன் போனாரு அப்படின்னு நீங்க தாங்க தனியா சிந்திச்சு கொண்டு யோசித்து கொண்டு இருப்பீங்க. உங்களுக்கு அருகில் இருந்தவங்க கூட உங்களுடைய அமைதியை பலவீனமாக எடுத்துக்கொண்டு உங்களை புறக்கணித்திருப்பாங்க. இவன் எப்பொழுதுமே அமைதியாக இருக்கான், இவனால நமக்கு எந்த விதமான பயனும் கிடையாது அப்படின்னு உங்களை கூட அவங்க புறக்கணித்துட்டு போயிருப்பாங்க. இந்த மாதிரி அனுபவங்களும் நிச்சயம் உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கும். நடந்திருக்கா இல்லையா என்பதை மட்டும் கமெண்ட் வாயிலாக கூறவும். உங்களுடைய காதல் வாழ்க்கையில ஏற்பட்ட காயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? உங்களுடைய உணர்ச்சிகளை நீங்க வெளியே வெளிப்படுத்தாம வைத்ததால அவங்களுடைய காதல் வாழ்க்கை புரியப்படாமலே போனது. இது ஒரு தலை காதலுக்கும் சரி, திருமண வாழ்க்கைக்கும் சரி, காதல் பண்ணி கொண்டிருக்கக்கூடிய வாழ்க்கைக்கும் சரி, நீங்க எப்பொழுதுமே உங்களுடைய உணர்ச்சிகளை வெளிப்படுத்த மாட்டீங்க. அதனால உங்களுடைய காதல் உறவு இரண்டாக போவதற்கும் வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். குடும்பத்தை நீங்க முன்னிலைப்படுத்தி உங்களுடைய காதலை நீங்க தியாகம் தியாகம் செய்ததால் உள்ளுக்குள்ள வலி என்பது உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பெரியதாக தெரியும். போக போக நம்ம ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்களே அதை நினைத்து வருந்துவீர்கள். அந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு பொறுமையின் பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே பெற ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய பொறுமை உங்களுடைய பலமாக மாறும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையையும் பிடிவாதத்தையும் கடைபிடிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும். உறவுகளை மீண்டும் உங்களுக்கு வலுப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். மதிப்பு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அமைதி மற்றவங்களை ஈர்த்து கொடுக்கும். மற்றவங்களை ஈர்த்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு அமைதி, பெரிய அளவுல உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் இன்னும் அதிகமாக மாற ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய பொறுமை. பொறுமையை மட்டும் நீங்க கடைபிடித்து பாருங்க, உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி சேருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய உண்மையான அன்பை உணர்ந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை சேர்ந்து விடுவார்கள். நீங்க இதுவரைக்கும் அவங்களிடம் அவங்களிடம் காட்டாத ஒரு அன்பை இந்த ஒரு நேரத்துல நீங்க காட்டி பாருங்க. அது அனைத்தையுமே நீங்க இதுவரைக்கும் பிடித்த பிடிவாதங்கள், அவர்களை எதிர்த்து பேசிய வார்த்தைகள், இது அனைத்தையுமே மறந்து உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்த தூரம் என்பது குறைந்து உறவுகளுக்குள் ஒரு நெருக்கமானது ஏற்படும். உங்களுடைய பிடிவாதத்தால் உங்களுடைய குடும்பம் எவ்வளவோ அவமானங்கள், அசிங்கங்களை பட்டது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒரு நபர் அப்படின்னு உங்களை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதனால உங்களுக்கே மிகவும் பெருமையாக இருக்கும். என்னடா நம்முடைய குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, ஏதாவது சண்டை சச்சரவு போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உடனே ஏற்றுக்கொண்டாங்களே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுடைய தப்பை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். காதல்ல இருந்தவங்க உங்களுடைய நிலைத்தன்மையை புரிந்து கொண்டு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். காதலிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் பிரிந்து போன நபர்களும் சரி, இந்த ஒரு நேரத்துல நீங்க சரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க, எல்லா இடத்துலயும் பொறுமைங்கிறது இருக்கு அப்படின்னு மற்றவங்க கூற கூற அவங்களுடைய காதுக்கும் இந்த ஒரு செய்தியானது போகி இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இனிமே நீங்க பொறுமையாக மெதுவாக முடிவெடுக்காம உடனே நீங்கள் முடிவெடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக கிடைத்து விடுங்க. நீங்க மெதுவாக எடுத்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனா மிகவும் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றுவிடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். அதனால உடனடியாக அந்த ஒரு நாளிலே உங்களுக்கான வாய்ப்புகள் வந்த ஒரு நாளிலே என்னால பண்ண முடியும், பண்ண முடியாது அப்படின்னு முடிவெடுத்து கூறிவிடுங்கள். எதுக்கும் தயங்கி பின் நிற்காதீர்கள். பின் நின்னீங்க அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் உங்களால வெற்றியை பெறவே முடியாது. முடிந்த அளவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முட்டி மோதி பாருங்க. அதனால ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே இதற்கும் தயங்காமல் முன்னின்று பாருங்கள். ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய உடல் நலம் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். மன அமைதி அதிகரிப்பதால நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக நீங்க முடிப்பீங்க. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து எந்த விதமான விஷயங்களை நீங்கள் தொடங்கினாலும் அதுல உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களே, உங்களுடைய அமைதி மற்றும் பொறுமை தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு பலமாக இருக்கும். உங்களுடைய பிடிவாதத்தை மற்றும் உங்களுடைய சிந்தனை தாங்க
உங்களுடைய தடைகளாக இருந்திருக்கும். அது அனைத்தையும் நீங்க இப்ப தூக்கி எறிங்க. தடைகளை தாண்டி நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை உயர்த்தக்கூடிய ஒரு நேரமானது வந்துவிட்டது. இதனை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கை அழகானதாக மாறும். அமைதியாக நடந்த ரிஷபம் உறுதியான வெற்றியை நிச்சயமாக பெற்றுவிடும். இதனை மட்டும் நீங்க எப்படியாவது பயன்படுத்துங்கள். உங்களுடைய வாழ்க்கை நிச்சயமாக மாறும். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பேன். மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். நன்றி, வணக்கம். உங்களுக்கு ஏற்பட்டு கொண்டேதாங்க இருக்கும். ஆரம்பத்தில் அது உங்களுக்கு பெரியதாக தெரியும். போக போக நம்ம ஏன்டா இப்படி பண்ணணும் அப்படின்னு நீங்களே அதை நினைத்து வருந்துவீர்கள். அந்த மாதிரி சில அனுபவங்களும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நடந்திருக்கும். இதுவரை நான் கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை கமெண்ட் வழியாக கூறுங்கள். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போவது என்ன என்பதை பற்றி தெரிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்துக் கொள்ளுங்கள். இந்த ஒரு நாளுக்கு பிறகு பொறுமையின் பலன் என்பது உங்களுடைய வாழ்க்கையில அதிகமாகவே பெற ஆரம்பிப்பீங்க. இனி உங்களுடைய பொறுமை உங்களுடைய பலமாக மாறும். எந்த அளவுக்கு நீங்க பொறுமையையும் பிடிவாதத்தையும் கடைபிடிக்கீங்களோ அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில நல்ல நல்ல மாற்றங்களும் நல்ல நல்ல முன்னேற்றங்களும் நிச்சயமாக கிடைக்கும். உறவுகளை மீண்டும் உங்களுக்கு வலுப்பட ஆரம்பிக்கும். உங்களுடைய மதிப்பும் இந்த ஒரு நேரத்தில் அதிகரிக்கும். மதிப்பு அதிகரித்து உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக கிடைக்கும். உங்களுடைய அமைதி மற்றவங்களை ஈர்த்து கொடுக்கும். மற்றவங்களை ஈர்த்து உங்களுக்கு பெரிய அளவுல ஒரு அமைதி, பெரிய அளவுல உங்களுக்கும் சரி மற்றவங்களுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு பாண்டிங் இன்னும் அதிகமாக மாற ஆரம்பிக்கும். இதற்கு காரணமாக இருப்பது உங்களுடைய பொறுமை. பொறுமையை மட்டும் நீங்க கடைபிடித்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். பிரிந்தவர்கள் மீண்டும் உங்களை தேடி வந்து சேருவாங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். உங்களுடைய உண்மையான அன்பை உணர்ந்து பழைய நண்பர்கள் மீண்டும் உங்களை சேர்ந்து விடுவார்கள். நீங்க இதுவரைக்கும் அவங்களிடம் காட்டாத ஒரு அன்பை இந்த ஒரு நேரத்துல நீங்க காட்டி பாருங்க. அது அனைத்தையுமே நீங்க இதுவரைக்கும் பிடித்த பிடிவாதங்கள், அவர்களை எதிர்த்து பேசிய வார்த்தைகள், இது அனைத்தையுமே மறந்து உங்களிடம் பேச ஆரம்பிப்பாங்க. அந்த மாதிரி நல்ல நல்ல உறவுகளும் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக இருப்பாங்க. குடும்பத்தில் இருந்த தூரம் என்பது குறைந்து உறவுகளுக்குள் ஒரு நெருக்கமானது ஏற்படும். உங்களுடைய பிடிவாதத்தால் உங்களுடைய குடும்பம் எவ்வளவோ அவமானங்கள், அசிங்கங்களப்பட்டது. ஆனா என்னதான் இருந்தாலும் நம்ம குடும்பத்துல ஒரு நபர் அப்படின்னு உங்களை அவங்க ஏற்றுக்கொள்வாங்க. இதனால உங்களுக்கே மிகவும் பெருமையாக இருக்கும். என்னடா நம்முடைய குடும்பம் என்னை ஏற்றுக்கொள்ளாது, ஏதாவது சண்டை சச்சரவு போடுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா உடனே ஏற்றுக்கொண்டாங்களே, நான் தான் தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு உங்களுடைய தப்பை நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. அந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். காதல்ல இருந்தவங்க உங்களுடைய நிலைத்தன்மையை புரிந்து கொண்டு திரும்ப வருவதற்கான வாய்ப்பு நிச்சயமாக இருக்கும். காதலிலும் சரி, திருமண வாழ்க்கையிலும் பிரிந்து போன நபர்களும் சரி, இந்த ஒரு நேரத்துல நீங்க சரியான ஒரு நிலைமைக்கு போயிட்டீங்க. எல்லா இடத்துலயும் பொறுமைங்கிறது இருக்கு அப்படின்னு மற்றவங்க கூற கூற அவங்களுடைய காதுக்கும் இந்த ஒரு செய்தியானது போகி இந்த ஒரு நேரத்துல பெரிய ஒரு மாற்றம் உங்களுக்குள்ள நிச்சயமாக வர ஆரம்பிக்கும். அந்த ஒரு மாற்றத்தை மட்டும் நீங்க பயன்படுத்திக்கோங்க. உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். இனிமே நீங்க பொறுமையாக மெதுவாக முடிவெடுக்காம உடனே நீங்கள் முடிவெடுத்து விட்டீங்க அப்படின்னா உங்களுக்கான வாய்ப்புகள் உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்களுக்கான வாய்ப்புகள் உடனே கிடைக்கவில்லை என்றாலும் உங்களுக்கான நேரம் வரும் பொழுது நிச்சயமாக கிடைத்து விடுங்க. நீங்க மெதுவாக எடுத்த முடிவுகள் இப்போது சரியான பாதையில் செல்ல ஆரம்பிக்கும். ஆனா மிகவும் மெதுவாக எடுத்தீங்க அப்படின்னா அந்த ஒரு வாய்ப்புகள் உங்களுடைய கையை விட்டு நழுவி சென்றுவிடும். இந்த மாதிரியான அனுபவங்கள் இருக்கும். அதனால உடனடியாக அந்த ஒரு நாளிலே உங்களுக்கான வாய்ப்புகள் வந்த ஒரு நாளிலே என்னால பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்னு முடிவெடுத்து கூறிவிடுங்கள். எதுக்கும் தயங்கி பின் நிற்காதீர்கள். பின் நின்னீங்க அப்படின்னா அந்த ஒரு வாழ்க்கையிலும் சரி, உங்களுடைய வேலையிலும் உங்களால வெற்றியை பெறவே முடியாது. முடிந்த அளவுக்கு என்ன நடக்கும் அப்படிங்கிறத முட்டி மோதி பாருங்க. அதனால ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே இதற்கும் தயங்காமல் முன்னின்று பாருங்கள். ஏகப்பட்ட நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கும். உங்களுடைய உடல் நலம் மெதுவாக மேம்பட ஆரம்பிக்கும். மன அமைதி அதிகரிப்பதால நீங்க தொடங்கக்கூடிய விஷயங்களை முழுமையாக நீங்க முடிப்பீங்க. உங்கள் மீது நீங்க நம்பிக்கை வைத்து எந்த விதமான விஷயங்களை நீங்கள் தொடங்கினாலும் அதுல உங்களுடைய வாழ்க்கையில ஏகப்பட்ட நன்மைகள் நிச்சயமாக நடக்கும். எனவே ரிஷபம் ராசி அன்பர்களை, உங்களுடைய அமைதி மற்றும் பொறுமை தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு